ஐயா வணக்கம் ஐயா. ஐயா என் பேர் மணிகண்டன் ஐயா. ஆரம்பம் முதல்ல இயக்கமாக இருக்கும்போது ஆரம்பத்துலேருந்தே பயணிக்கிறேன் ஐயா. இப்போ வந்து வில்லிவாக்கம் தொகுதி செயலாளர் பொறுப்பில் இருக்கேன் ஐயா. தொகுதி செயலாளர் பொறுப்பில் இருக்கேன். உங்கள் கட்சியை பற்றி வெற்றிக்குமாரன் அவர்கள் குறைகள்லாம் சொல்லியிருக்காரு. அதில் முதல் குறையாக ஒன்று சொல்லியிருக்காரு. சீமான் வீடு 2.5 லட்சம் வாடகை தருகிறார், சொகுசா வாழ்றாரு அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலே நான் இருக்கிற வீடு ஒரு 15,000 ரூபாய் வாடகை. அடுத்து இதர செலவுகள் அது இது பார்த்தா ஒரு மாதம் ஒரு 50,000 ரூபா தேவைப்படும் எனக்கு. ஒரு ஒரு தொண்டன், நான் ஒரு கட்சியினுடைய உறுப்பினர், ஒரு தொகுதி செயலாளர் பொறுப்பில் இருக்க எனக்கே மாதம் 50,000 ரூபா தேவைப்படுது. செலவு எல்லாமே தேவைப்படுது. ஒரு கட்சியினுடைய தலைவர், இரண்டாவது அவர் கட்சியின் தலைவர் ஆகிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு திரைப்படத்தின் இயக்குனர். நிறைய படங்கள்லாம் சிறு சிறு வேடத்தில் அண்ணன் நடிச்சுட்டு வர்றாரு. இவருக்கு எங்கேருந்து பணம் வருதுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியாதானே? நீங்கள் இவ்வளோ காலம் கூட இருந்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது, அவர் எப்படி செலவு பண்ணுறாருன்னு உங்களுக்கு தெரியாதானே? நீங்கள் பிரிஞ்சு போயிட்டு நீங்கள் உங்கள் கட்டமைப்பு அந்த தூய தமிழ் தேசியத்தை சிறப்பாக கட்டமைச்சிட்டு போங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ் தேசியன்றத கட்சி வர்றதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் நீங்கள் மறுபடி நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் மேலேயே குற்றச்சாட்டு பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. பல லட்சம் பேர் கட்சியை விட்டு போயிட்டாருன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, மொத்தம் 15 வருஷம் கட்சி ஆரம்பித்து 15 ஆண்டுகள் ஆகுது. அந்த 15 ஆண்டுகளில் குறைஞ்சபட்சம் நீக்கப்பட்டிருந்தால் சில 1000 நபர்கள் மட்டும்தான் நீக்கப்பட்டிருப்பார்கள். 15 ஆண்டுகளில் மதுரையில் கூட நீங்கள் இருக்கும்போதே 500க்கும் மேற்பட்ட நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் நீக்கப்பட்டதாக செய்தி. அப்படி இருக்கின்ற சூழலில் நீங்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து பல லட்சம் பேர் விலகிவிட்டார்கள் என்று கூறுகின்றீர்கள். அடுத்து பல லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள் என்று வருகிறார்கள், வந்து கட்சியில் பயணிக்கிறார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களை பிடிக்கவில்லை என்று வெளியேறி விடுகிறார்கள். ஒரு கட்சி அப்படின்னு சொன்னால் கிளை, வட்டம், பகுதி, தொகுதி, மாவட்டம், மண்டலம், மாநிலம், அடுத்து தலைமை. இவ்வளவு பொறுப்புகளையும் நிர்வகிக்கக்கூடிய இடத்தில் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இருக்கின்றார்கள். அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாக யாரையும் சென்று சந்தித்து இவரை நீக்கு என்று கூறுவதில்லை. கிளை, வட்டம், பகுதி, தொகுதி, மாவட்டம், மண்டலம், மாநிலம் இவர்கள் மூலமாக வரும் குற்றச்சாட்டை வைத்து அந்த குற்றச்சாட்டு சரியானதா தவறானதா என்று உறுதி செய்யும் பட்சத்தில் அவர்களை நீக்குகிறார்கள். இது எல்லா கட்சிகளிலும் நடக்கும். அதாவது தவறு செய்தவர்களை கட்சியை விட்டு நீக்கி வைப்பது எல்லா கட்சிகளிலும் நடக்கும். நாம் தமிழர் கட்சியில் மட்டும்தான் கட்சியை விட்டு நீக்கின பிறகும் அதே கட்சிக்கு தேர்தல் வேலை செய்யும் தொண்டர்கள் இன்னும் நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறார்கள். இது அண்ணனுக்கு தெரியுமா தெரியாதா என்று எனக்கு தெரியவில்லை. எனக்கு தெரிந்த தம்பிகள் கட்சியை விட்டு நீக்கிய பிறகும் அண்ணன் செந்தமிழன் சீமான், தலைவர் பிரபாகரன் வேண்டும் என்று கட்சியை விட்டு நீக்கின பிறகும் கட்சிக்கு தேர்தல் வேலை இங்கிருந்து வாகனத்தை பிடித்து விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுக்கு களப்பணி ஆட்டிவிட்டு வந்த தம்பிகளும் இருக்கிறார்கள். அப்படி ஒரு வெறிகொண்டு தமிழ் இனத்தின் மீதும் தமிழர்கள் மீதும் தமிழ் தேசியத்தின் மீதும் வெறிகொண்டும் இருக்கும் தம்பிகளை
யார் வந்து அழைத்தாலும் அவர்கள் செல்ல மாட்டார்கள். ஏனென்றால் இந்த கட்சியை உருவாக்கியதிலிருந்தே ஒரு முகம்தான் தெரியும். நமது தேசிய தலைவர் முகம், மற்றொன்று அண்ணன் செந்தமிழன் சீமானின் முகம். வேறு எல்லோரும் தளபதியாக இருக்கலாம், தலைமை நிர்வாகி அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டுமே. அந்த தலைமை ஏற்ற பின்பு அவருக்கு கீழ்ப்படிதல் தான், கீழ்பட்டுதான், கீழ்ப்படிந்து நடந்துதான் கட்சியில் பயணிக்க முடியும். நீங்கள் தலைமையை ஒருவரை தலைமையாக ஏற்ற பிறகு அவர் என்ன கூறுகிறாரோ அதை நீங்கள் செயல்படுத்தி அவர் கீழ் பணியாற்றினால்தான் நீங்கள் அந்த கட்சிக்கு உண்மையாக இருக்க முடியும். இதுபோன்று மாற்று கட்சியில் நீங்கள் பேசி பாருங்கள், தலைமையிடம் போய் பேசி பாருங்கள், ஒன்றும் நடக்காது. மாற்று கட்சியில் நீங்கள் கிட்ட கூட போய் ஒரு தகவலை தலைமைக்கு நேரடியாக நீங்கள் கூற முடியாது. அதேபோல் தமிழ் தேசியம் இன்று 15 ஆண்டுகளில் வேரூன்றி சிறப்பாக வளர்ந்துவிட்டது. அதில் பல கிளைகள் துண்டுபட்டு போகின்றன. அந்த கிளைகளும் தமிழ் தேசியம் தமிழ் தேசியம் என்றுதான் வளரும். வாழ்த்துகிறேன், மகிழ்கிறேன். தமிழ் தேசிய பாதைக்கு அவர்கள் செல்லட்டும், அதை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஏனென்றால் எங்களிடமிருந்து பிரிந்து போனவர்கள் திராவிட அரசியலை தேட மாட்டார்கள் என்பதுக்கு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு தலைமை பிடிக்கவில்லை, நீங்கள் வெளியே சென்ற பிறகு மறுபடி அந்த தலைமை மீது குற்றச்சாட்டு வைப்பது சரியான அரசியல் இல்லை. இது இது எங்கள் அண்ணன், இது மாற்று கட்சிக்காரங்க சொல்லியிருக்கலாம். அண்ணன் வெற்றிக்குமரன் இதை சொல்லியிருக்கக்கூடாது. ஏன்னா அந்த ரசிகர் கூட்டத்தின் தலைவராக இதுக்கு முன்னாடி பதவி வகித்தவர் தான் எங்கள் அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள். இந்த ரசிகர் கூட்டத்தின் தலைவராகவே இருந்து பணியாற்றி விட்டு இப்போ சென்றிருக்கிறார். வேறு யாராவது சொல்லியிருக்கலாம் இது ரசிகர் கூட்டம் என்று. ஆனால் இந்த ரசிகர் கூட்டத்துக்கு அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள் இதற்கு முன்னால் தலைவராக இருந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து வெற்றிக்குமரன் அவர்களுக்கு எந்த ஒரு காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனால் அவர் மட்டும் தான் காழ்ப்புணர்ச்சியோட அரசியல் பண்ணுறாரு. எங்களுக்கு எந்த காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. அதாவது ஒரு குடும்பத்தில் சொத்து பிரிக்கும்போது பிரச்சனை வருதுங்க, அண்ணன் தம்பிகளுக்குள்ளே பிரச்சனை வருது. அதனால் அதாவது நம்ம சொத்து பிரிக்கிறப்போ எனக்கு இது வேணும் அது வேணும்னு சண்டை போட்டுப்பாங்க. அதை மாதிரி அவர் நம்மளுடைய ஒரு அண்ணன் தம்பியாக தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவர் அண்ணன் மீண்டும் மீண்டும் நாம் தமிழ் கட்சியை ஒரு குறை கூறிக்கொண்டே இருக்கிறார். அது ஏன் என்று தெரியவில்லை. இந்த கட்சியில் வசைப்படுறாங்க, நீங்கள் பெண்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் தரீங்க, அதே நேரத்தில் உங்கள் கட்சியில் வசைப்படுறாங்கன்னு சொல்லி சில பேர் பேசுகிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒரு சில மகளிர் பேசுகிறாங்க. அதாவது உலக வரலாற்றிலே அரசியல் கட்சிகளிலே பெண்ணுக்கும் ஆணுக்கும் சரிபாதி கொடுத்த கட்சி நாம் தமிழ் கட்சி. இதை நீங்கள் உலக வரலாற்றிலே எங்கு போய் தேடினாலும் உலக அரசியல் வரலாற்றிலே இதே போல் பாதி பெண்கள் பாதி ஆண்கள் என்று பிரித்து கொடுத்த வரலாறே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு போற்றுதலுக்குரிய நாம் தமிழர் கட்சியை சில என்ன சொல்கிறது, நம்ம திட்டத்துக்கு எனக்கு நிறைய வருது. நான் இருந்தாலும் அண்ணா அந்த அளவுக்கு நம்மளை வளர்க்கலை. சில திராவிட மாடலின் விரும்பிகள் என்ன, அதாவது நாம் தமிழர் கட்சி மீது குறை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். அதனால் அவர்கள் பெண்களை வைத்து
நம் தலைமை மீது குற்றச்சாட்டு வைத்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். அது எதுவுமே எங்களிடம் செல்லாது. வலைதளத்தில் தான் உங்கள் கட்சி வளர்ந்துட்டு இருக்கு. அதே வலைதளத்தில் தான் அவங்களை பற்றி அவங்க வந்து கடுமையான குற்றச்சாட்டு வச்சு எப்படியாவது முடக்கணும் போடுறாங்க. அதாவது வலைதளம்ன்றது வந்து நீங்கள் சொன்னது ஒரு விஷயத்தில் உண்மை. வலைதளம் வந்து இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய ஐடி விங் என்ற தகவல் தொழில்நுட்ப பாசறை உலகத்திலே எல்லா கட்சிகளையும் இல்லாத அளவிற்கு வலுவாக உள்ளது என்பதை எங்கள் அண்ணன் வெற்றிக்குமரனே ஒரு காணொளியில் பேசியுள்ளார். எங்களுக்கு ஒரு வகையிலே அது சரியான ஒரு ஊடகமாக எங்களுக்கு பயன்படுகிறது. ஆனாலும் எங்கள் உழைப்பு, எங்கள் கொள்கை, எங்கள் கோட்பாடு, எங்கள் சித்தாந்தம் இது எல்லாமே தமிழ் தேசியம் என்று இருப்பதால் தான் நாங்கள் மெல்ல மெல்ல வளருகிறோம். நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கின்றோம். 15 ஆண்டுகளில் நாங்கள் தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக வளர்ந்துவிட்டோம். அதை கூட அண்ணன் வெற்றிக்குமரன் அவர்கள் சொல்கிறார், நீங்கள் ஒரு கடிதத்திலே நீங்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்று கூறிக்கொண்டு எதையாவது நீங்கள் நிறைவேற்றிவிட முடியுமா? முடியாது, ஒத்துக்கொள்கிறோம். ஆனால் அடுத்த கட்ட நகர்வுக்கு நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். நாங்கள் ஒவ்வொரு படியாக ஏறி இலக்கை தொட்டு விடுவோம் என்பதை அண்ணன் வெற்றிக்குமாரன் அவர்களுக்கு நான் கூறிக்கொள்கிறேன். செந்தில்வேல் போன்றவர்கள் உங்கள் மேலே வந்து கடுமையான ஒரு விமர்சனம் வச்சு பாடுறாரு. அவருக்கு அவன் ஒரு பைத்தியக்காரன். பைத்தியக்காரனுக்கு என்னங்க நீங்கள் பேச முடியும்? குரல் அற்றவரின் குரலா? குரல் அற்றவரின் குரல் நாங்களா? குரல் அற்றவரின் குரலாக அவர்கள் இருக்கிறார்களா? தேசிய தலைவரின் இழிவாக பேசுவது, அதற்கு பிறகு அவர் வந்து குரல் அற்றவரின் குரலாக இருக்கிறாராமா? தமிழ்நாட்டில் ஒன்று தாங்க, தமிழை பற்றி இழிவாக பேசினாலும் நல்லா இருப்பான். தமிழ் பேசுகிறவன் நல்லாவே இருக்க மாட்டான். தமிழை எவனெல்லாம் இழிவாக பேசுகின்றானோ அவனெல்லாம் வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஒருவனை தமிழை இழிவாக பேசிவிட்டான் என்று அடிக்கிற அடியில் மற்றவரெல்லாம் வாயை மூடும் நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விடுவார்கள் விரைவில். தமிழ்நாட்டில் வாழ்ந்து கொண்டு, தமிழர் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு, தமிழனையே இழிவாக பேசும் ஒரு குணம் உடையவனையெல்லாம் என்ன கூறுவது என்று எனக்கு தெரியவில்லை. எங்கள் நிலத்தில் வாழ்ந்து கொண்டு, எங்கள் காற்றை சுவாசித்து விட்டு, எங்களையே இழிவாக பேசும் ஒருவனை இந்த தமிழ் மக்கள் என்று விரட்டி அடிக்கின்றார்களோ அன்றுதான் தமிழை எவனும் இழிவாக பேச மாட்டான், தமிழர்களையும் எவனும் இழிவாக பேச மாட்டான். பொதுமடையில் வரும் மாரி நீங்கள் பேசுகிறீங்க, கருணாநிதி அவர்களை பற்றி நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு பேசக்கூடாது, மேடை கிடைச்சாதவங்க மைக் கிடைச்சாதவங்க பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி விமர்சனம் எங்கேயாவது பண்ணாமல் இருக்காங்களான்னு கேளுங்க. முதல்ல கேளுங்க. ரெண்டாவது, ஐயா கலைஞர் அவர்கள் இது போன்று பல மேடைகளிலே பேசியிருக்கிறார். அதாவது நீங்கள் பேசினா சரி, நாங்கள் பேசினா தப்பு அப்படின்ற ஒரு சூழலை கொண்டு வராங்க. அது தவறு. இது ஜனநாயக முறையில் நடைபெறும் அரசியல். யார் வேண்டுமானாலும் தங்கள் கருத்தை கூறலாம். ஜனநாயகன்றீங்க, அதுக்காக மேடையில் தலைவர் அப்படி பேசலாமா? நல்ல தலைவரை பேசக்கூடாது. திராவிடன்ற வார்த்தையும் ஒப்பிடுறீங்க, ஒன்றா நினச்சி பேசுறீங்க. திராவிடத்தை எப்படி நீங்கள் இழிவுபடுத்துறீங்க? திராவிடன்னா என்னங்க? திராவிடன்னா என்ன சொல்லுங்க. திராவிடம் தான் எல்லாருக்கும் வந்து வாழ வச்சதுன்றாங்க. எங்க திராவிடம்னா என்னன்னு சொல்லுங்க.
திராவிடத்தால் தான் நாங்கள் வாழ்ந்தோம் சொல்கிறாங்க. ஏங்க நீங்கள் அது என்னன்னு சொல்லுங்க முதல்ல. நீங்கள் விளக்க சொல்லுங்கள், திராவிடம் என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள் விளக்கு. ஏங்க அதாவது எனக்கு தெரிஞ்சு ஒரு 5-6 மொழியை சேர்த்து திராவிடன்னு சொல்கிறாங்க. சரியா? அந்தந்த மொழி பேசுகிற மாநிலங்கள்லாம் ஏன் திராவிடம்லாம் நான் கேட்குறேன். திராவிடம் என்பது பறந்து விரிந்திருப்பது அப்படின்றாங்க. அது அந்தந்த இப்போ தமிழர் நாட்டில் மட்டும் திராவிடம் பேசுகிறீங்க. நீங்கள் இந்த திராவிடம்னு சொல்கிற அந்த 5 மொழி வழி வாழுகிற மாநிலங்களில் ஏன் நீங்கள் பேசவில்லை? புரியுதா உங்களுக்கு? தமிழர் நிலத்தில் நீங்கள் திராவிடத்தை பேசுகிறீர்கள். இது தமிழர் நிலம், திராவிடர் நிலம் அல்ல, இது தமிழர் நிலம். நீங்கள் கூறுகிறபடி திராவிடம் என்றால் தெலுங்கு. தமிழர் நிலத்தில் மட்டும்தான் நீங்கள் திராவிடத்தை பேசுகிறீர்கள். அதாவது நேரடியாக யார் எதிரியாக இருக்காங்களோ அவங்கள தான் நம்ம விமர்சிக்க முடியும். சரிதானே? இப்போது தமிழ்நாட்டுக்கு அரசியல் எதிர்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம். இன்றைக்கி எதிரி கட்சி இல்லை, எதிர்கட்சியாக நாங்கள் தான் இருக்கிறோம். ஆளுங்கட்சியாக நாங்கள் கேள்வி கேட்க தானே செய்வோம். இது கேள்வி கேட்டால் எப்படி தப்புன்னு சொல்லுவீங்க? அவர் சீமான் தலைவர் 2009 சந்திக்கல, அவர் சாப்பிட்டாருன்றாரு, விருந்து சாப்பிட்டாருன்றாரு. போர் நடக்கும்போது விருந்து சாப்பிடும்போது நேரம் சந்தித்தார் சந்திக்கவில்லை என்பது இவர் பேசக்கூடாது. அந்த இயக்கத்தில் பயணித்து கொண்டு பல உலக நாடுகளில் வாழ்ந்து வரும் என் தொப்புள் கொடி உறவுகள் இந்த கேள்வியை கேட்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், அண்ணன் அங்கே போய் பார்த்தாரு, அண்ணனுக்கு தலைவர் விருந்து கொடுத்தாரு, எல்லாமே உண்மை, அது அவங்களுக்கு தெரியும். இங்கே இருந்துக்கிட்டு எதுவுமே தெரியாமல் இது அதாவது என்ன சொல்லுவாங்க, இருட்டில் நடக்கும்போது ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டு ஐயோ நீ தான் தள்ளிட்டன்னு சொல்கிற கதையாக அது இருக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் யாருக்கு அது தெரியுமோ அவங்களுக்கு தெரிஞ்சா போதும். உனக்கு தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? அவர் சந்திச்சாரு சந்திக்கலன்றது அவங்க 2 பேருக்குள்ள உள்ள முடிவு. நீ ஏன் அதை பேசுற? உனக்கு 200 ரூபா கொடுப்பாங்க, வாங்கிட்டு போ. நாங்கள் திட்டுறோமா? யாரை திட்டோம்? திராவிடத்துக்கு ஆதரவா இருக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு எதிரியா இருக்காங்கன்னு அர்த்தங்க. ஏங்க இங்க விமர்சிக்க கூடாதுன்னு நாங்கள் சொல்லலாம். எந்த ஒரு அரசியல் தலைவருமே யாருமே விமர்சிக்கலாம், அது தப்பு இல்லை. அது ஒரு வரமுறை இருக்குல்ல, விமர்சிக்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்லங்க. இப்போ நான் நண்பனை வாடா போடான்னு சொல்லலாம், அநாகரிக முறையை திட்ட முடியாதுல்ல. விமர்சிக்கிறதுக்கு ஒரு வரமுறை இருக்கு. நீங்க அப்படி விமர்சிச்சா நாங்கள் அதே மாதிரி விமர்சிப்போம். வாடானா வாடா, போடானா போடா, அவ்வளோதான்.